மல்டிபிள் ஸ்டார்ஸ் ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்ச் கார்டெலாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் நடக்க போகிற ராவோடைய சீசன் பேமே இருக்குது. ஸோ அதோட ஃபுல் ப்ரிவ்யூ வந்து டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம மறக்காம லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபஸ்ட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ கரண்ட்டாக இப்போ ஃபஸ்ட் டைம் எவர் இந்த பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போகிறாங்க. ஸோ WWE ரிலேட்டட் அதோட ஃபஸ்ட்டு ரா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. கரெக்டாக நாளைக்கு 6:30 வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆயிரும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம வழக்கமாக சொன்னது தான். ஸோ சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சோனி லிவ் ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமாக பார்க்க முடியும் நீங்கள் மெம்பர்ஷிப் போட்டிருந்தீங்கன்னா. ஆனால் நாளைக்கு ஒரு விஷயம் இருக்கும், வச்சு நெட்ஃப்ளிக்ஸ் ஃபுல்லாக கிடைக்கிற இடத்துல ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸை ஒட்டி வச்சிருப்பானுங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா சோனி லிவில் ஸ்ட்ரீம் பண்ண போது ஃபுல்லாக அந்த நெட்ஃப்ளிக்ஸ்ன்ற வேர்டை வந்து பார்த்திங்கன்னா பிளர் பண்ணி வச்சிருந்தானுங்க. ஸோ நாளைக்கு எப்படி ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரில. அண்ட் ஆல்சோ நாளைக்கு நடக்க போகிற ரா எங்கே நடக்க போகுது? ஸோ இன்டெட் டோமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000க்கும் மேற்பட்ட ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறாங்க. ஸோ அப்டேட்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரா ரிலேட்டட் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்கும்போது ஸோ 3 hour ஷோவாக இருக்குமான்ற மாதிரி வந்து பெரிய லெவலில் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதில் ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 hours போதும்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 40 நிமிஷமாக கூட இருக்கலாம், 4 மணி நேரமாக கூட இருக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ரெண்டாவது கிளாரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ கமர்ஷியல் பிரேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறாங்கன்றதை ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ரா பார்க்க வந்தோம்னா ஸோ ராவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டாக டாப் ஸ்டார்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் அண்ட் ஆல்சோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸையும் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியனான லிவ் மார்கன் வர போகிறாங்க. WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியனான குந்தர் வர போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம WWE டாக் டீம் சாம்பியனான பியாங்கா பிளர்லாம் வர போகிறாங்கன்றதை இப்போ கரண்டாக கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டார்ஸாக இப்போ ஷோக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க WWE. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹை சீஃப் அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் பாஸான நம்மளுடைய ராக் வந்து பார்த்திங்கன்னா வர போகிறாரு. இது ராக்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராக் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராக் இருப்பாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய மேவரிக் லோகன் பாலும் வந்து பார்த்திங்கன்னா வர போகிறாரு. இதே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கெஸ்ட் அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டெவிஸ் ஸ்காட்ன்ற ஒரு ரேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டே நைட் ராக் வர போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஸ்டெஃப்னி மிக்மேனும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சை பற்றினா சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் பிறகு ரீசெண்டாக எஸ்ஐ மீடியான்ற ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிறகு பேசியிருக்காரு. அதில் வந்து ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டெஃப்னி மிக்மேன் பிறகு கரண்டாக WWE நிறைய ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்காங்களாமா. சொல்ல முடியாது, அவங்க எப்போ வேணாலும் வரலாம். மேபி நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் கூட இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து வேறு ட்ரிபிள் ஹெச் ஒரு ஹிண்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்களாம். ப்ராப்ளி பிறகு கரண்டாக நம்மளுடைய ஸ்டெஃப்னி மிக்மேன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ எக்ஸ்போர்ட்டட் ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய அலெக்ஸா பிளெஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டாக நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பீங்க. அதர்வைஸ் அலெக்ஸா பிளெஸ் அவங்களுடைய ஹிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஹிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கரண்டாக ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாப்பி நியூ இயரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோப்ஃபுல்லி யுவர் 2025 இஸ் குவைட் பிளெஸ்ஃபுல்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 1ஆம் தேதி இந்த ட்வீட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிட்டர்னுக்கான டீஸாக இருக்குன்றதை நிறைய ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பெக்கி லிஞ்ச் வர்றது ஆல்மோஸ்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் 100% ஷூரிட்டி கொடுக்க முடியாது. அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் நிறைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெக்கி லிஞ்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பெக்கி லிஞ்சோட ரிட்டர்ன் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதை ட்ரஸ்டடாக நம்ப வேணுமான்றது எனக்கு தெரியல. உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்லி ஒரு பிளான்ஸும் நமக்கு தெரிய வந்துருக்கு. ஷாக்கிங் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினுடைய ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா WWE கேன்சல் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் ஒரு ஃபேமஸான ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுடைய கிஸ் ஃப்ரெதர் ஸ்டோன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்காக ரால வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி முடிவு எடுத்திருந்தாங்களாமா. லாஸ்ட் மினிட்ல பிறகு கரண்டாக அவருடைய பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ரான்னு வந்துட்டாரு நம்ம ஸ்டோன் கோல்டை மறக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கு நம்ம ஸ்டோன் கோல்டோடைய ஒரு சில அப்பியரன்ஸ் இருக்குமான்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஸோ ராவோடைய மேட்ச் கார்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 360 விஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக IPL கொண்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஆங்கிளில் வேணாலும் பார்க்கலாம்ன்ற மாதிரி இப்போ கரண்ட்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா 360 விஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேட்ச்
மேட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த ராவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா வந்து கிக் ஆஃப் பண்ண போறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ராக் வர போறாரு, லோகன் பால் வர போறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லிவ் மார்கன் அவங்களுடைய விமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய ரியா ரிப்ளே கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ ஜே ஊசோ வர்சஸ் ட்ரூ மெக்கின்டையருக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்க போகுது. கூடவே ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிகோக்கான ட்ரைபல் காம்பேட் மேட்ச் ஃபார் த உல்லா ஃபலாவும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதோட ராவோட மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல WWE இதை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலின்ஸ்க்கான மேட்ச் தான் வந்து ரா சீசன் பிரீமியரோடைய மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லணும்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணல. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஷோவாகவே வந்து நம்மளும் ப்ரொமோட் பண்ணோம். ஏன்னா போகிற இடத்துல ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸ்ன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கானுங்க. ப்ரெடிக்ஷன் சொல்கிறது பிரச்சனை கிடையாது, பட் இருந்தாலும் இதை வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போவேன்னு நினச்சேன். ஸோ ராக்கோட ரிட்டர்ன் அது மட்டும் இல்லாமல் லோகன் பால் இவங்களோட வருகையை நினச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காம நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க கைஸ். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.